என்பது 9th 10th +1 +2 இந்த 4 வருஷத்தில் இந்த 30 நாட்களில் பள்ளிக்கூட நாட்களில் உங்களுக்கு முழுமையான நேரம் கிடைக்காது. இந்த 30 நாட்களில் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இந்த 4 வருடங்களில் இது போல் ஹாலிடேஸில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதனுடைய பலனை தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நான் அடிக்கடி சொல்லுது உண்டு, இந்த 4 ஆண்டுகள் அடுத்த 85 ஆண்டுகளுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் பண்ண போகுது. அன்பார்ந்தவர்களே, இந்த கல்வி ஆண்டு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு 29th ஏப்ரல், இப்போ 30th ஏப்ரலோடு எல்லா ஸ்கூலும் டீச்சர்களும் வரமாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வரமாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கோம். இந்த 30 நாட்களில் உங்கள் குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்ற பொறுத்து தான் அந்த +2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஒலிம்பிக் மைண்ட் செட் என்று சொல்வார்கள். இப்போது ஒலிம்பிக்கில் ஒரு ஆள் விளையாட்டு வீரர் கோல்டு மெடல் வாங்குறாருன்னா அந்த செகண்ட் நம்ம பார்க்குறோம், அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னால் அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அண்மையில் ஐஏஎஸ் ரிசல்ட்டெல்லாம் வந்துச்சு. அதில் வெற்றி பெற்றவர்களெல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐஐடி ரிசல்ட்டெல்லாம் வந்தது, அதனுடைய இன்டர்வியூலாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாட்களில் நீட் எக்ஸாம் முடிஞ்சு அது என்னுடைய ரிசல்ட் வரப்போகுது. இதை வின் பண்ணவங்கள்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னா ஒரு காமன் டினாமினேட்டர் என்னென்னா ஒரு வெறி. இதை நான் அடைஞ்சே ஆகணும். அந்த வெறி தான் நான் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறேன். இப்போ நான் 8 மைண்ட் செட் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மைண்ட் செட் டிட்டர்மினேஷன், அதாவது ஒரு பிடிவாதமாக இருக்கிறது. எனக்காச்சும் அதுக்காச்சும் பார்த்துடுறேன். அதாவது டிட்டர்மினேஷன் எப்போ வரும்னா தினம் ப்ராக்டிஸ். எனக்கு ஒரு கனா இருக்குது, என்ன இருந்தாலும் சரி இந்த குறிப்பிட்ட கல்லூரியில் போய் நான் இன்ஜினியரிங் சேர்ந்துருவேன், இல்லை இந்த குறிப்பிட்ட மெடிக்கல் காலேஜில் போயிட்டு நான் உட்காந்துருவேன், இல்லை இந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவேன், இல்லை இந்த சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சிடுவேன். இதுதான் என்று சொல்லக்கூடிய மைண்ட் செட். தட் இஸ் ஒரு வெறி. இதை அடைந்தே தீருவேன் என்ற ஒரு மனநிலை அது இருக்கணும் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது ஸ்ட்ரெங்க்த்து, அதாவது மனதில் உறுதி வேண்டும். அந்த உறுதி தான் நான் ஸ்ட்ரெங்க்த்துன்னு சொல்கிறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்பொழுது இது உனக்கு கிடைக்காது, இது யாருக்கும் தான் கிடைக்கும், 1 மார்க்கு இவ்வளோ தான் வரும், அந்த பேச்சுகள் இருக்கு இல்லையா, உன் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ சொல்கிறாங்க இல்லையா, அதை யூ ஷுட் ஜஸ்ட் செட் அசைட். என்னை பற்றி எனக்கு தெரியும். இந்த இடத்துல தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது 3 வருது. ஸோ அந்த மென்டல் ஸ்ட்ரென்த், அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் எ வெரி வெரி பவர்ஃபுல் டூல். 3வது ஹார்ட் ஒர்க். நாட் தி நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் யூ ஒர்க், பட் தி நம்பர் ஆஃப் குவாலிட்டி ஒர்க் வித் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். உலகமே இல்லை என்று நிலையில் நம்ம புக்கு. 4வது மோட்டிவேஷன். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாமா, மோட்டிவேஷன் மற்றவங்க சொல்லி வர்றது கிடையாது, நம்ம மனசுலேயே வரக்கூடிய சக்தி தான் மோட்டிவேஷன். எப்படி ஒரு காருடைய இன்ஜின் காருக்கு உள்ளே தான் இருக்கோ அதே போன்று தான் நம்ம மோட்டிவேஷன் நமக்குள்ளே வரலாம். மற்றவங்க ஒரு ஐடியா கொடுக்கலாம், ஒரு மோட்டிவேஷன் டாக் கொடுக்கலாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் குழந்தைகள் உட்காந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் கான்செப்சுவலி கொஞ்சம் கிளியராக இருப்பாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் ஆடிட்டட், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் மானிட்டர்ட், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ 4வது மோட்டிவேஷன். 5வது எபிலிட்டி டு டீல் வித் அட்வர்சிட்டி. சரி, கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ரிசல்ட் வருது, நம்ம நினச்ச ரேங்க் வரல, மனம் முடிஞ்சு போகக்கூடாது. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்குறாரு, அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை வாட்டி ஃபெயிலாக இருப்பார் தெரியுமா நமக்கு? அது யாருக்குமே தெரியாது. இப்போது அண்மையில் ஐஏஎஸ் ரிசல்ட் வந்தது. ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்கின அந்த ஸ்டூடெண்ட்டு 3 முறை எழுதுகிறாங்க. 3 முறை ப்ரிலிமினரி கூட அவங்க கிளியர் பண்ணலை. ஆனால் 4வது முறை ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1. ஸோ எபிலிட்டி டு டீல் வித் அட்வர்சிட்டி. இப்போது நீட்டெல்லாம் பார்த்திங்களான்னா ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க.
இப்போ எடுத்துட்டாங்க. அதாவது முன்னாலெல்லாம் ஒரு மைண்ட் செட் இருந்து நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் இருந்தது. இப்போ பசங்க புரிஞ்சுட்டாங்க. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 6வது ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஆப்டிமிசம் ஏன்னா நல்லா நடக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், என்னால் படிக்க முடியும், அதுக்கு உண்டான எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குது, நான் படிப்பேன், நான் முன்னுக்கு வருவேன் என்ற மனநிலை இது கண்டிப்பாக வேணும். இது இருந்தால் யூ ஹாவ் தி 6th ஒலிம்பிக் மைண்ட் செட். 7th ஸ்ட்ராங் ஃபோக்கஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிச்சுக்கணும். ஸ்ட்ராங் ஃபோக்கஸ். ஏற்கனவே நான் பல வீடியோஸ் இதை பற்றி பேசியிருக்கேன். ஒரு செஸ் ஆடுறாங்கல்ல, அண்மை காலங்களில் குகேஷ் பற்றி பேசியிருக்கோம், பிரக்னானந்தை பற்றி பேசியிருக்கோம், அதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் ஆனந்தை பற்றி பேசியிருக்கோம். இல்லை ஐபிஎல் மேட்சஸ்லாம் விளையாடும்பொழுது அந்த கிரிக்கெட்டர் அந்த பாலை ஃபேஸ் பண்ணும்பொழுது அந்த ஒரு ஃபோக்கஸ் பாருங்கள். அந்த பவுலர் அந்த பவுல் பண்ணும்பொழுது அந்த ஃபோக்கஸ் பாருங்கள். ஃபீல்ட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், அதிலே நம்ம கற்றுக்கணும். அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த பாலு தான், அந்த நேரத்தில் அந்த ரன்னு தான், அந்த விக்கெட்டு தான். அதே மாதிரி உங்கள் குறிக்கோள், உங்களுடைய நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அது. 8வது ஹை ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ். ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் இருக்கும், மன அழுத்தம் இருக்கத்தான் இருக்கும். அதுவும் இது போன்ற ஒரு குறிக்கோள். அதாவது நான் இந்த மெடிக்கல் காலேஜில் நான் சீட்டு வாங்குவேன், இந்த ஐஐடியில் நான் போய் உட்காருவேன், ரைட், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த வருஷத்துக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் இருக்கும். யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை? ரோடை கிராஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஒரு சைக்கிளையோ மோட்டர் பைக்கோ வண்டியை ஓட்டின்னு போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஒரு பெரிய விராட் கோலியே கிரிக்கெட் ஆட போகிறாரு, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் போவார், அவர் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் உண்டு. ஸோ ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ். இந்த 8 விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான தகவலோடு இதை நான் முடிக்கிறேன். லீவு என்பது 9th 10th +1 +2 இந்த 4 வருஷத்தில் இந்த 30 நாட்களில், பள்ளிக்கூட நாட்களில் உங்களுக்கு முழுமையான நேரம் கிடைக்காது. இந்த 30 நாட்களில் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது நீங்கள் ஒர்க் பண்ணணும் இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு. அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு +2ல் நிறைய மார்க் வாங்கி நல்ல காலேஜ் சேர்ந்த உடனே நிறைய நேரம் நமக்கு கிடைக்கும். இந்த 4 வருடங்களில் இது போல் ஹாலிடேஸில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதனுடைய பலனை தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நான் அடிக்கடி சொல்லுது உண்டு, இந்த 4 ஆண்டுகள் அடுத்த 85 ஆண்டுகளுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் பண்ண போகுது. எனவே மாணவர்களே, இந்த ஹாலிடேஸில் கூட நீங்கள் ஓரளவுக்கு படிக்கணும். இந்த மனநிலையோடு நீங்கள் கடுமையாக உழைத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு வானமே இல்லை.